மார்னிங் இன்றைக்கி 7:30 எனக்கு கோயம்புத்தூரில் ட்ரெயின். ஸோ 7:35க்கு ஷார்ப்பாக ட்ரெயின் வந்துட்டு அண்ட் ட்ரெயின் நம்பர் வந்து 22638 வெஸ்ட் கோஸ்ட் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா மேங்களூர்லேருந்து சென்னைக்கு வந்த பாதையில் கோயம்புத்தூரில் நம்ம ஏறதுனால கோயம்புத்தூர்லேருந்து பிக்கப் பண்ணி சென்னை சென்ட்ரலில் வந்து ட்ராப் ஆஃப் பண்ணிடுச்சு. என்னோடய 2 பசங்களும் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்க. நான் வந்து HA1 கோச் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த கோச் வந்து ரொம்பவே சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருந்தது. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஸோ பொதுவாக ட்ரெயினில் வந்து நம்ம வந்து ஃபுட்டு நிறைய வரும் இல்லையா, ஒன்றுனா நான் பார்த்துட்ருந்தேன். எனக்கு ரொம்ப சாப்பிட்ணுன்னு ரொம்ப டெம்டிங்காக இருந்தது. அண்ட் ஒரே ஒரு சாயா மட்டும் வாங்கினேன். ட்ரெயினில் வந்து இந்த சாயா ஃபேமஸ் இல்லையா, ஸோ அதை மட்டும் வாங்கினேன். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருந்தது. அண்ட் ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் பார்க்கணுன்னா ரொம்பவே க்ளீனாக வச்சுருந்தாங்க ரயில்வே சிஸ்டமில். இந்த ட்ரெயினில் நான் என்னோடய 2 பசங்க என் ஹஸ்பண்ட் 4 பேராக ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஸோ கேபின் டைப் அப்படின்றதுனால ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருந்தது. அன்வான்டாக TTE தவிர வேறு யாருமே வந்து உள்ளே வர முடியாது. என் பசங்க வந்து சும்மா இருக்க மாட்டாங்க, பயங்கர சேட்டை பண்ணுறதுனால நான் வந்து இந்த கோச் சூஸ் பண்ணியிருந்தேன். செம்ம ஹாட் வெதர் அப்படின்றதுனால நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன், இந்த AC கோச் சூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா டே டைம் ட்ராவல் அப்படின்றதுனால பசங்களுக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்கும் அப்படின்றத மெயின் ரீசன். அண்ட் பசங்க இந்த கோச்லேருந்து அந்த வெளியில் போகிறது பக்கத்தில் ஓடுறதுன்றதுனால இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். பக்கத்தில் பேசஞ்சர்ஸ்க்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு தான் நான் மெயினாக வந்து இந்த கேபின் டைப் சூஸ் பண்ணியிருந்தேன். உங்கள் பசங்களும் சேஃபாக கூட்டிகிட்டு போக இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணுங்கள். என்ன தான் ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலும் ரயில்வேயில் வந்து ட்ராவல் பண்ணுறது அப்படின்றது நமக்கு வந்து அமௌண்ட் பட்ஜெட்டு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஒரு கஷ்டப்பட்ட வீட்டிலேருந்து பணக்கார வீடு வரைக்கும் யார் வேணாலும் ரயில்வேயில் வந்து சந்தோஷமாக ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ண முடியும். என் பசங்க ரொம்ப எல்லா பர்த்லையும் ஏறி இறங்கி என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. எப்போவுமே ஊருக்கு போகணுன்னா காரில் தான் நாங்கள் போகணும். உனக்கு கார் பிடிக்குமா ட்ரெயின் பிடிக்குமான்னு கேட்டால் ட்ரெயின் தான் பிடிக்கும்னு சொன்னாங்க. என்னோடய கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் கம் லவ் தான். ஸோ அதனால் எனக்கு அரேஞ்ச்டு மேரேஜுன்றதுனால கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஹஸ்பண்டை லவ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ட்ரெயின் ஜர்னியில் என் ஹஸ்பண்டை நான் ஜாலியாக சைட் அடிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். என் 2 பசங்க கூட போகும்போது அது ஒரு ஃபேமிலி ஃபீல்னாலே ஒரு நல்ல வைப் இல்லையா, செமையாக இருந்தது. காரில் எப்போவுமே ட்ராவல் பண்ணுறதோட இப்படி ட்ரெயினில் போகிறது எனக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணியிருந்தேன். 2 பேரும் சிசேரியன்றதுனால எனக்கு வந்து பேக் சப்போர்ட் எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. இன்னொன்று காரில் வந்து எனக்கு எப்போ போனாலும் ஹெட்டேக் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால ட்ரெயினில் இப்படி போகும்போது எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. மைண்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் ரொம்ப காமாகவும் நான் வந்து ஃபீல் பண்ணியிருந்தேன். சுத்தமாக தலைவலி இல்லை, முதுகு வலி இல்லை. நல்லா ஸ்லீப்பர் கோச் அப்படின்றதுனால நல்லா நமக்கு பேக் ரெஸ்ட் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான், vlog முடிஞ்சிச்சு. செகண்ட் vlogல நம்ம எல்லோரும் மீட் பண்ணலாம். பாய்.